குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்ரோர்பதி கிளப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான், இந்த பிளான் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே ஒரு அமைதியான இடத்துல இருந்து இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரோர்பதி கிளப் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா முழுக்க ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இந்த க்ரோர்பதி கிளப் அப்படிங்கிறது க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இது வந்து முழுக்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது மூலயமா நம்மளும் ஹெல்ப் அடைஞ்சு ஒரு வாழ்க்கையில் ஒரு பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம். இந்த க்ரோர்பதி கிளப் இது பார்த்திங்கனாக்கா ஒரு மெம்பர்ஷிப் ஐடி அப்படிங்கிறது ஃப்ரீ தான். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஐடி வந்து ஃப்ரீ. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் ஆட்டோஃபில் பிளாட்ஃபார்ம். க்ரௌட் ஃபண்டில் ஆட்டோஃபில் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் தான் இது க்ரோர்பதி கிளப்பு. இது வந்து எம்எல்எம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2x8 மேட்ரிக்ஸ் ஆட்டோஃபில் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுது. இது வந்து 100% பியர் டு பியர் ஆன்லைன் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஆனால் நீங்கள் டைரக்ட் ஸ்பான்சர் கொடுக்கறது மூலயமா பெரிய லெவலில் நீங்கள் ஹெல்ப்பிங் அடைய முடியும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த க்ரோர்பதி கிளப்போட டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் உள்ள 18 வயசுக்கு மேலே உள்ள யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, இது வந்து ஒன்லி ஒன் ஐடி, அதாவது உங்கள் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி மட்டும் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்க பேரில் ஜிபே இருக்கணும், ஃபோன்பே இருக்கணும், ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதேமாரி கேஒய்சி கம்பல்சரி தேவைப்படும் 5th லெவலுக்கு மேலே. இதேமாரி நிறைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. 3 விதமான இன்கம் இதில் க்ரோர்பதி கிளப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்ட் இன்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா டைரக்ட் ரெஃபரல் இன்கம். மூணாவது க்ளோனிங் ஐடி இன்கம். இதை பற்றி தெளிவாக நம்ம பார்ப்போம். அதேமாதிரி பிளான் பார்த்திங்கனாக்கா 3 டைப் ஆஃப் பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா பேசிக் பிளான். இதோட ஹெல்ப்பிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். ரெண்டாவது பிளான் பார்த்திங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் பிளான். இதோட ஹெல்ப்பிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ். மூணாவது பிளான் எலைட் பிளான். இதோட ஹெல்ப்பிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ். இப்போ வந்து பேசிக் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பேசிக் பிளானில் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு 200 ருபீஸ் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதன் மூலயமா உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகுது. அப்படி ஐடி ஆக்டிவேட் ஆகும்போது நீங்கள் எப்படி 200 ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு 2 பேர் 200 ருபீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்ணும்பொழுது உங்களோட டோட்டல் ஹெல்ப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 400 ருபீஸ். அந்த 400 ருபீஸையும் அடுத்த லெவல் செகண்ட் லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிடணும். செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுடைய செகண்ட் லெவல் ஆக்டிவேட் ஆகிடும். அதேமாரி உங்களுடைய செகண்ட் லெவலில் நீங்கள் எப்படி 400 ருபீஸ் அனுப்புனீங்களோ அதேமாரி 4 பேர் உங்களுக்கு 400 ருபீஸ் ஹெல்ப்பிங் அனுப்புவாங்க. இந்த 400 ருபீஸ் 4 பேர் அனுப்பும் பொழுது உங்களோட டோட்டல் ஹெல்ப்பிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1600 ரூபா. அந்த 1600 ரூபாயில் அடுத்த 3வது லெவலுக்கு நீங்கள் 1000 ருபீஸ் 1000 ரூபா அப்கிரேட் பண்ணணும். பேலன்ஸ் உள்ள 600 ரூபாயில் உங்கள் பேர்லேயே எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். அதுக்கு 200 ருபீஸ் நீங்கள் ஹெல்ப்பிங் சென்ட் பண்ணணும். பேலன்ஸ் உள்ள 400 ருபீஸ் உங்களுடைய நெட் அமௌண்ட். இது உங்களுடைய ஹெல்ப்பிங் அமௌண்ட். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு உள்ள அமௌண்ட்டு தான் அது. அடுத்தது தேர்டு லெவலில் நீங்கள் எப்படி 1000 ருபீஸ் கொடுத்து செகண்ட் லெவலில் அப்கிரேட் பண்ணீங்களோ அதேமாரி உங்களுக்கு 8 பேர்ட்டிருந்து 1000 ருபீஸ் ஹெல்ப்பிங் கிடைக்கும். டோட்டலாக உங்களோட ஹெல்ப்பிங் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் 8000 ருபீஸ் 8000 ரூபா. இதில் நீங்கள் அடுத்த 4வது லெவலுக்கு அப்கிரேட் அமௌண்ட்டு 4000 4000 ரூபா நீங்கள் சென்ட் பண்ணணும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் பேரில் திருப்பி ஒரு 4 குளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 800 நீங்கள் இதுக்கு ஹெல்ப்பிங் அமௌண்ட் அனுப்பணும். ஒவ்வொரு ஐடிக்கு ரூ. 200 வீதம் 4 ஐடிக்கும் ரூ. 800 ஹெல்ப்பிங் அமௌண்ட் அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது உங்கள் பேரில் டோட்டலாக இப்போ வந்து 5 குளோனிங் ஐடி ஓப்பன் ஆகிடும். இந்த 5 குளோனிங் ஐடிக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஐடியில் என்ன இன்கம் வருதோ அதேமாதிரி அந்த 5 குளோனிங் ஐடியிலையும் இன்கம் இருக்குது. அப்போ லைஃப் டைம் உங்களுடைய ஹெல்ப்பிங் அமௌண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் வந்து 4 குளோனிங் ஐடி போக உங்களுடைய ஸ்பான்சர் ஹெல்ப்பாக ₹1000 உங்களை அறிமுகப்படுத்தினவருக்கு ஒரு ஐடியோட அமௌண்ட் ₹1000 சென்ட் ஆகிடும். பேலன்ஸ் 2200 உங்களுடைய நெட் ஹெல்ப்பிங் அமௌண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது லெவல். 4வது லெவலில் நீங்கள் எப்படி 4000 3rd லெவலில் அப்கிரேட் பண்ணீங்களோ அதேமாரி உங்களுக்கு 16 பேர்ட்டிருந்து ₹4000 உங்களுக்கு ஹெல்ப்பிங் அமௌண்ட்டாக வரும். டோட்டலாக ஹெல்ப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா ₹64,000. அதில் வந்து 5வது லெவலுக்கு நீங்கள் 15,000 அப்கிரேட் பண்ணணும். 5வது லெவலுக்கு 15,000 அப்கிரேட் பண்ணது போக நீங்கள் உங்களுடைய குரோர்பதி கிளப்புக்கு சர்வீஸ் சார்ஜாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடி அமௌண்ட் ₹4,000 ₹4,000 சென்ட் ஆகிடும். அதேமாதிரி உங்களுடைய ஸ்பான்சர் உங்களை அறிமுகப்படுத்தியவருக்கு 2 ஐடியோட அமௌண்ட் ₹8,000 அவருக்கு ஹெல்ப்பிங் அமௌண்ட்டாக போயிடும். பேலன்ஸு ₹37,000 உங்களுடைய நெட் அமௌண்ட் உங்களுடைய ஹெல்ப்பிங் அமௌண்ட். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 5வது லெவல். நீங்கள் எப்படி 5வது லெவலுக்கு ₹4,000 கொடுத்து அப்கிரேட் பண்ணீங்களோ ₹15,000 கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு 5வது லெவலில் ₹15,000 வீதம் 32 பேர்ட்டேருந்து வரும். 32 பேர்ட்டேருந்து வரும் பொழுது உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ₹4,80,000. ₹4,80,000 உங்களுடைய நெட் ஹெல்ப்பிங் அமௌண்ட்டு. இந்த ₹4,80,000 ₹60,000 அப்கிரேட் அடுத்த லெவல் 6வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடணும். 6வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும் பொழுது உங்களுடைய அடுத்த ஸ்பான்சர் அதாவது கம்பெனியோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா ₹15,000. ஒரு ஐடியோட அமௌண்ட் ₹15,000 சர்வீஸ் சார்ஜாக போயிடும். அடுத்தது உங்களுடைய ஸ்பான்சருக்கு 2 ஐடியோட அமௌண்ட் ₹30,000 ஹெல்ப்பிங் அமௌண்ட்டாக ஸ்பான்சருக்கு போயிடும். பேலன்ஸ் உள்ளது ₹3,75,000 உங்களுடைய நெட் ஹெல்ப்பிங் அமௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6வது லெவல். அதில் வந்து 64 பேர்ட்டேருந்து நீங்கள் எப்படி 5வது லெவலில் ₹60,000 அப்கிரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி ₹60,000 உங்களுக்கு 64 நபர்கிட்டேருந்து வரும். அப்போ வந்து உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹38,40,000 உங்களுக்கு டோட்டல் ஹெல்ப்பிங் அமௌண்ட் கிடச்சிருக்கும். அதில் ₹2,00,000 அப்கிரேட் பண்ணுறீங்க அடுத்த லெவலுக்கு 7வது லெவலுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜி வந்து ஒரு ஐடி அமௌண்ட் ₹60,000. உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம் 2 ஐடியோட அமௌண்ட்டு ₹1,20,000. பேலன்ஸு ₹34,60,000 உங்களுடைய நெட் ஹெல்ப்பிங் அமௌண்ட் ₹34,60,000. இது எந்த லெவலில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6வது லெவலில். அடுத்தது 7வது லெவல். 7வது லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 128 பேர்ட்டேருந்து நீங்கள் எப்படி 6வது லெவலில் அப்கிரேட் பண்ணீங்களோ ₹2,00,000 அதேமாரி உங்களுக்கு 128 பேர்ட்டேருந்து ₹2,00,000 வரும். அப்படி வரும்போது 2,56,00,000 உங்களுடைய டோட்டல் ஹெல்ப்பிங் அமௌண்ட்டு. இதில் அடுத்த அப்கிரேட் 8வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிங்கன்னா ₹4,00,000 அதை அப்கிரேட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய குரோர்பதி கிளப் சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடி அமௌண்ட்டு ₹2,00,000. அதேமாரி உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம் ஹெல்ப்பிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ₹6,00,000 3 ஐடியோட காஸ்ட்டு போயிடும். அடுத்தது உங்களுடைய நெட் ஹெல்ப்பிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ₹24,40,000 சாரி ₹2,44,00,000 2,44,00,000 உங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஹெல்ப்பிங் அமௌண்ட்டு. அடுத்தது 8வது லெவல். 8வது லெவலில் நீங்கள் எப்படி
அங்கே 4 லட்ச ரூபா கொடுத்து அப்கிரேட் பண்ணீங்களோ அதேமாரி 4 லட்ச ரூபா 256 நபர்கள்ட்டேருந்து உங்களுக்கு வரும். அப்போ உங்களுடைய டோட்டல் ஹெல்ப்பிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10,24 லட்ச ரூபா. நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் வரைக்கும் நம்ம கரெக்டாக அப்கிரேட் பண்ணணும். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். நம்ம பிளானில் வந்து குரோர்பதி கிளப்பில் நீங்கள் கரெக்டாக அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக அப்கிரேட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் பெற முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே அப்கிரேட் எதுவும் கிடையாது. இதுவும் அப்கிரேடுக்கு உங்களுக்கு அமௌண்ட் போதாது. 10,24 லட்ச ரூபா உங்களுடைய நெட் ஹெல்ப்பிங் அமௌண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா 4 லட்ச ரூபா ஒரு ஐடியோட அமௌண்ட் போயிடும். உங்களுடைய ஸ்பான்சருக்கு பார்த்தீங்கன்னா 3 ஐடியோட அமௌண்ட்டு 12 லட்ச ரூபா போயிடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10,08 லட்ச ரூபா உங்களுடைய நெட் ஹெல்ப்பிங் ப்ராஃபிட். இது வந்து 8வது லெவலில். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12,90,74,600 ரூபா டோட்டலாக நீங்கள் 8 லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஹெல்ப்பிங் அமௌண்ட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த அமௌண்ட்டு நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டு. இதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை பெற முடியும். இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒவ்வொரு லெவலையும் அப்கிரேட் பண்ணுறதுலாம் இருக்குது. நமக்கு வந்து 4வது லெவல் 5வது லெவல் வரும்போது பெரிய அமௌண்ட்டாக தெரியும்போது நம்ம அப்கிரேட் பண்ணலை அப்படின்னாக்கா பெரிய லெவலில் வர இன்கம்மை இழந்துருவோம். அதனால் அப்கிரேடு வந்து அவசியம். கண்டினியூ நம்ம பண்ணோம்னாக்கா இந்த 12,90,74,600 ரூபா பெற முடியும். அதேமாரி நீங்கள் இதில் கம்பல்சரி ஸ்பான்சர் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பான்சரை பண்ணீங்க அப்படின்னாக்கா 19,59,000 உங்களுடைய வேலெட்டில் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ ஒரு ஸ்பான்சரை பண்ணாவே உங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 13,10,33,000. அப்போ ஒரு ஸ்பான்சருக்கு சொல்கிறோம் 19,50,000 ரூபா. அதே நீங்கள் 5 ஸ்பான்சர் 10 ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா உங்களுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு கிடைச்சிருக்க குரோபதி கிளப். இது பேசிக் பிளான் 200 ருபீஸ் மட்டும் இவ்வளவு கிடைக்கிது. அதே இது வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த பிளான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பேசிக் பிளான் முடிஞ்சு அடுத்தது ஸ்டாண்டர்ட் பிளான். ஸ்டாண்டர்ட் பிளானில் நீங்கள் 200 ருபீஸ்க்கு பிறகு 300 ருபீஸ் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஹெல்ப்பிங் அமௌண்ட்டாக இருக்கும். 300 ருபீஸ் ஹெல்ப்பிங் பண்ணிங்கனாக்கா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் 2 பேர்ட்டேருந்து வரும். 2 பேர்ட்டேருந்து 600 ரூபா வரும். 600 ரூபா வரும் பொழுது நீங்கள் அடுத்து அப்கிரேட் பண்ணணும். அதேமாதிரி அப்கிரேட் பண்ணிவிட்டு வர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய 8 லெவலில் உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 8 லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 15,12,00,000 ரூபா 8 லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது. அதே ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பான்சர் மூலிமா 29,76,500 ரூபா கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பான்சர் கொடுத்து நீங்கள் உங்களுடைய 8 லெவலும் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா 19,74,16,400 ரூபா கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் பிளானில். இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பாக இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் இது ஸ்டாண்டர்ட் பிளானு. அடுத்தது தேர்டு பிளான் பார்த்தீங்கன்னாக்கா எலைட் பிளான். இந்த எலைட் பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்ப்பிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ருபீஸ் பண்ணுறீங்க. 500 ருபீஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு 2 நம்பர்ட்டேருந்து 500 வரும், 1000 வரும். நீங்கள் அதை அடுத்து அப்கிரேட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும் பொழுது 8வது லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 20,16,00,000. அதே ஒரு ஸ்பான்சர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அவர் மூலிமா 44,42,500 ரூபா கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 28,55,09,000 ரூபா உங்களுடைய டோட்டல் இன்கம் இருக்கும். அப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா 3 பிளானையுமே ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்கா பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண முடியும்.
இந்த 3 பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுடைய ஹெல்பிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 1000 ருபீஸ் தான். 1000 ருபீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டை நம்ம ஹெல்ப்பிங்காக பெற முடியும். ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் இது. இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக அப்கிரேட் பண்ணுறது தான் தெளிவாக பண்ணணும். இதை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். இதில் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் கடைசி வரைக்கும் தெளிவாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பிளானில் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னுடைய யூடியூப் சேனல் ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவி அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப் சேனல். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சில ரிலேட்டடான இன்கம் தரக்கூடிய சில பிஸ்னஸ் வந்து நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறோம். இதில் சேர்றதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஒழிய கட்டாயம் கிடையாது. நீங்கள் இந்த பிளான் பிடிச்சிருந்து வாழ்க்கையில் ஒரு பொருளாதார நிலை மேம்பட வேணும் அப்படின்னு நினச்சினாக்கா இதில் ஜாயின் பண்ணலாம். வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னுடைய ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவி சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேலும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளானில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். குரோபதி கிளப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது அதை பற்றியும் தெளிவாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.